எங்க ஜெர்சின்ற டீச்சருக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. ஸ்கூலுக்கு போய் எல்லாருக்குமே ஸ்வீட்டும் குடுக்குறாங்க. அவங்க அம்மாக்குமே கால் பண்ணி நான் பண்ணது தப்புன்னு நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்றாங்க. இப்ப அவங்க அம்மாவுமே ஓடி போன பொண்ணுக்குலாம் என்னால மன்னிப்பு தர முடியாது, போனை கட் பண்ணிடுன்னு சொல்லிடுறாங்க. இப்ப இந்த ஜெர்சி மிஸ் கூட ஒர்க் பண்ற ஒருத்தவங்களோ என்னோட ஹஸ்பண்ட் கூட நான் வெளியில போறேன், என்னோட கிளாஸை மட்டும் ஒரு நிமிஷம் பாத்துக்கோன்னு சொல்றாங்க. எதுக்கும் கவலைப்படாத, நீ போ, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த கிளாஸ்க்கும் போறாங்க. இப்ப பசங்க எல்லாருமே அந்த கிளாஸ்ல பயங்கரமா ஆடி விளையாடிக்கிட்டு இருக்க இதை பாக்குற அந்த டீச்சருமே எல்லாருமே ஒழுங்கா ஹோம்ஒர்க் எடுத்து பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இப்ப அங்க இருக்க பசங்க எல்லாருமே சரியான செடுமுண்டி டீச்சரா இருப்பாங்க போலியே அப்படின்னு சொல்லி அவங்களும் அந்த ஹோம்ஒர்க் எல்லாம் பண்றாங்க. இப்ப அந்த இடத்துல ஒரு பொண்ணு மட்டும் அழுதுகிட்டு இருக்கா. எதுக்காக நீ அழுதுகிட்டு இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த பொண்ணுக்கு பக்கத்துல இருக்க பொண்ணுமே எழுந்து, மேம் அவளுக்கு இன்னைக்கு பர்த்டே, ஆனா அவ எல்லாருக்குமே சாக்லேட் கொடுத்தா, அதுல செழியன்ற பையன் அவளுக்கு கிஸ் பண்ணிட்டான், அதனால அவ அழுதுகிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. இப்ப அந்த டீச்சருமே யாரு செழியன்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப அந்த பையனுமே எழுந்து நிக்கிறான். உனக்கு மேனஸே தெரியாதா, ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பிஹேவியர் பண்ணணும் கூட தெரியாதான்னு சொல்றான். அதை கேட்கிற அந்த பையனுமே உங்களுக்கு கூட தான் நான் கிஸ் கொடுப்பேன்னு சொல்றான். இப்ப அந்த டீச்சரும் கோவப்பட்டு அந்த பையனை அடிக்க அவனுமே சுருண்டு விழுந்துடுறான். இப்ப அந்த டீச்சரும் அந்த பையனை எழுப்புறாங்க, ஆனா எழுந்திருக்கவே இல்ல. இப்ப ஸ்கூல் முழுக்கவே ரொம்பவே பரபரப்பா இருக்கு, இந்த பையனை யாருன்னா பண்ணிட்டாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த ஸ்கூலோட பிரின்சிபலுமே என்ன பண்ணீங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மேம் தான் செழியனை கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த பசங்களுமே சொல்றாங்க. இதை கேட்கிற அந்த டீச்சருமே நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையும் அடிக்க போக, இப்ப அங்க இருக்க எல்லாருமே நீ இதுக்கு மேல இங்க இருக்காத, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு, கொஞ்ச நாளைக்கு நீங்க கண்ணிலே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையுமே அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப இந்த டீச்சருமே நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க ஹஸ்பண்ட் கிட்டயுமே சொல்றாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பாக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுமே போறான். இப்ப ஹாஸ்பிட்டல்ல பிரின்சிபல் அந்த பையனை பார்த்த உடனே நான் உன்னோட ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு இங்க இருந்து வெளியில தானே போக சொன்னேன், இங்க எதுக்காக வந்த, இது எவ்வளவு பெரிய பிரச்சனையா வேணாலும் மாறலாம், அதனால இங்க இருக்க தேவையில்ல, நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனையுமே கூட்டி அனுப்பி விட்டுறாங்க. இப்ப பையனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அம்மாவுமே வராங்க, அவனோட மாமாவுமே வராரு. எங்க அந்த டீச்சர் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கேட்க, இப்ப அவருமே நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவன் சரியாயிடுவான், கொஞ்சம் பொறுத்துக்காங்கன்னு சொல்றாங்க. உங்க பிள்ளைக்கு இப்படி ஆனா நீங்க இப்படி பண்ணுவீங்களா, ஒழுங்கா தெளிவா சொல்லிட்டேன், எங்க அந்த டீச்சர் ஒழுங்கா சொல்லிடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா அப்ப கூட அங்க யாருமே வாயை திறக்கல. இப்ப அந்த பையனோட மாமாவுமே எப்படியோ அந்த பொண்ணோட அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டு அந்த டீச்சரோட வீட்டுக்குமே போறாரு. அங்க பார்த்தா அந்த டீச்சருமே இல்ல. இவங்க எங்க போயிட்டாங்கன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு தெரியல அப்படின்னு பக்கத்துல சொல்றாங்க. இப்ப இவருமே சரின்னு சொல்லி அவங்க அம்மா வீட்டுக்குமே போறாரு. அங்க பார்த்தா அவங்க அம்மா பொண்ணை பத்தி விசாரிக்க தந்தா என்கிட்ட வராதீங்க, அவ என்ன செய்யறா என்ன பண்றா அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. இப்ப இந்த விஷயம் மீடியா முழுக்கவே பரவ ஆரம்பிக்குது. எல்லாருமே இந்த ஜெர்சி மிஸ் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இவங்களுமே எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சு கோயம்புத்தூர் போலான்னு சொல்லிட்டு பஸ்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த வீடியோவையும் பாக்குறாங்க. அவளுக்குமே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இப்ப மறுநாள் இந்த பொண்ணு யாரு, இந்த பொண்ணு என்ன பண்றாங்க அப்படின்ற மொத்த விஷயத்தையுமே எடுத்து இந்த டீச்சரை பத்தின பயங்கரமா நியூஸ்ல மோசமா பேசப்பட்டு இருக்காங்க. இதை பாக்குற இவங்களுக்குமே ரொம்பவே கஷ்டமாவும் இருக்கு. இப்ப அடிக்கடி இந்த டீச்சருமே ஸ்கூலுக்கு போன் பண்ணி அந்த பையன் எப்படி இருக்கான்ற விஷயத்தையுமே கேக்குறாங்க. நீ இதுக்கப்புறம் அடிக்கடி கால் பண்ணாத, கண்டிப்பா கால் பண்ணா நீ மாட்டிப்ப அப்படின்னு சொல்லிட்டு போனையுமே கட் பண்ணிடுறாங்க.